அன்புமிக்க சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த காணொலி எதுக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஐயா சீமான் குறித்து தான். இது ஐயா சீமானை விமர்சனத்துக்கு உள்ளாக்குவதோ, இல்லை அவரை குற்றப்படுத்துவதோ, இல்லை கேலி கிண்டல் பண்ணுறதோ அதோட நோக்கம் இல்லை. அவரோட தொடர்ச்சியான நிலைப்பாடு குறித்து நம்மளோட பார்வை தான் நம்ம வெளிப்படுத்துகிறோம். ஏன்னா இன்றைக்கி தமிழ்நாட்டோட முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் இன்றைக்கி அவர் ஒரு தற்குறியாவோ இல்லை ஒரு நடிகன் முதலமைச்சராக ஆகிட்டான், அவனுக்கு நீங்கள் வாக்கு செலுத்துறீங்க அப்படின்னு சொல்லி ஐயா சீமான் அவர்கள் விமர்சனம் வைக்கிறாரு. நான் அதை மதிக்கிறேன். ஆனால் இந்த இது தாவேக்காங்கிற ஒரு அரசாங்கம் இல்லை தமிழ்நாட்டு முதலமைச்சராக ஜோசப் விஜய் ஆயிருக்காருன்னா, அதோட அந்த கரு உருவாகும் போது அதுக்கு பூஸ்ட்டு, ஹார்லிக்ஸு, போனிட்டா கொடுத்து அதை உருவாக்கி அதை வளர்த்தது யார், அதை புஷ்டியாக உருவாக்குனது யார்? நீங்கள் தான். ஏன்னா ஐயா ரஜினி கட்சி ஆரம்பிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னோன்னா, ரஜினியை தொடர்ச்சியான விமர்சனம், தொடர் மேடைகளில் அவர் குறித்தான கண்டன கூட்டங்கள் எல்லாமே போட்ட உடனே ஐயா ரஜினி திடமாக கட்சி ஆரம்பிக்கணும்னு சொல்லி இருந்தவர் அவருக்கே போகிற போக்கில் ஒரு அச்ச உணர்வு ஏற்பட்டு அவர் வேண்டான்னு சொல்லி அந்த இதில் மனநிலையிலேருந்து பின்வாங்கிட்டார். ஆனால் ஜோசப் விஜய் கட்சி ஆரம்பிக்கணும்னு ஒரு பேச்சு வரும்போது ஐயா சீமான்கிட்ட கேட்கும்போது, தம்பி வரட்டு, தம்பி வந்தால் தம்பியும் அண்ணனும் சேர்ந்து இந்த நாட்டை ஆடுவோம், அதிகாரத்தை கைப்பற்றுவோம், திராவிடத்தை விரட்டுவோம் அப்படி இப்படின்னு சொல்லி அவர் தொடர்ச்சியாக விஜய்க்கு ஆதரவான பேட்டிகள் எல்லாம் கொடுத்தது திரு சீமான் தான். அது கொடுத்தது மட்டும் இல்லாமல் அவரை தம்பி இன்னைக்கு அவர் நடிகராக தெரிந்தார், அன்னைக்கு அவருக்கு நடிகராக தெரில. ஆனால் நம்மளுக்கு திரு ஜோசப் விஜய் மேலே அன்னைக்கும் நம்மளுக்கு ஒரே பார்வை தான். ஏன்னா அந்த கூட்டத்தை இவங்க தற்கொலை கூட்டங்காங்க, நான் அதை உண்மையிலேயே நான் அதை வரவேற்கிறேன். அது தற்கொலை கூட்டம் தான். காரணம் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அன்னைக்கு ஜோசப் விஜயோட திரைப்படம் திரையில் வரும்போது ஒரு உயிரோடு உள்ள ஒரு ஆடை கழுத்தை அறுத்து அதோட ரத்தத்தை அந்த விஜயோட பதாகைக்கு அதை ஊற்றுனாங்க. அன்னைக்கும் இதே இது சூடம் ஏற்றுறது, மண்சோறு சாப்பிட்றது, திரைக்கு வரலன்னு மருந்து குடித்து சாவுறது, இதெல்லாம் பண்ண அதே கூட்டம் அன்னைக்கு விஜய் கட்சி ஆரம்பிப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது இந்த தற்கொலை கூட்டம் தான் நாளைக்கு தமிழ்நாட்டு ஆளும், அதனால் இந்த தற்கொலை கூட்டத்தை விடக்கூடாது அப்படின்னு சொல்லி அன்னைக்கு சீமானுக்கு தோணலை. ஆனால் இன்னைக்கு நீங்கள் அவங்க கூட இல்லை, அவங்க உங்களை ஒதுக்கி விட்டுட்டாங்க, இல்லை நீங்கள் அவங்கள ஒதுக்கி விட்டுட்டீங்க அப்படின்னு சொல்லி ஒரு பார்வை வரும்போது உங்களுக்கு இன்றைக்கி அவர் தற்கொலை கூட்டமாக தெரியலாம். ஆனால் என்றைக்கு இருந்தாலும் அவங்க தற்கொலை கூட்டம் தான், அதில் மாற்று கருத்து இல்லை.